பண வரவுகள் முதல்ல வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த ஒரு 2 வருடத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டாங்க. அதிகப்படியான நஷ்டங்களை பெற்ற நபர்களும் கூட மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல விதமாக தொடக்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த 30 வயசை தாண்டியாச்சு, 33 வயசை தாண்டியாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு திருமண தோஷம். சில பேருக்கு காஸ்ட் விட்டு காஸ்ட் மாறினாதான் திருமணம் நடக்கும்ன்றது இருக்கும். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பெயர்ச்சி. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். மீன ராசியில சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு தருணம். இந்த 26 நாட்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற்று ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை என்ன மாதிரியா கொடுக்க போறார். ஏன்னா சுக்கிரன் ஆகப்பட்டவர் ஜோதிட ரீதியாக வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆடம்பர ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அடுத்து ஒரு கலத்தர காரகமும் கூட இந்த சுக்கிரன். அதனால எந்தெந்த ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. காலபுருஷனுக்கு 2வது ராசி ரிஷப ராசி என்பர்கள். இந்த ராசியினுடைய அதிபதியே சுக்கிரன் தான். சுக்கிரன் இந்த காலகட்டத்துல 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையான வளர்ச்சி காலகட்டமாக தான் இந்த 26 நாட்கள் இருக்க போது. இந்த ராசி என்பர்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் முதல்ல வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ரிஷப ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு வசீகரமான ஒரு பேச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரையுமே ஒரு வெள்ளேந்தியாக நம்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு தனிநபர் வருமானம் பத்தாது அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் கூட. ஒரு குடும்பத்துல ரிஷபராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் இவர்களுக்கு சேர்ந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. எப்போதுமே அந்த வருமானத்திற்கு பெரிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு தடங்கல்கள் இருக்காது. ஆனாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த ஒரு 2 வருடத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டாங்க. தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் போன்ற இடங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகப்படியான நஷ்டங்களை பெற்ற நபர்களும் கூட. அதுல இருந்த ஒரு சின்ன கலக்கம், நம்ம எப்போதுமே இந்த மாதிரியான சில விஷயங்களை அனுபவிச்சது இல்லை, இப்போ என்னடானா இந்த மாதிரியாக இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல விதமாக தொடக்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி மிக அற்புதமான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே உறவுகள் மீதான சில விஷயங்கள்ல ரொம்ப நம்பிக்கையோட இருப்பாங்க. அதாவது அவர்கள் கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி ஒரு பாசத்தையும் ஒரு நேசத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். ஆனால் கடந்த 1.5 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அதுல சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இல்லை. எப்போதுமே அந்த உறவுகள் மீதான ஒரு ஏமாற்றங்கள், சில இடத்துல பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவுடனே ஒரு வருடத்துல அந்த விவாகரத்து போன்ற சில பிரச்சனைகள் இந்த மாதிரி ஆகலாம் இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில ரிஷபராசி என்பர்கள் சொல்லுவாங்க, மேடம் எனக்கு 30 வயசை தாண்டியாச்சு, இன்னும் எங்களுக்கு திருமண ஒரு வரன்கள் அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக சொல்லுவாங்க. இந்த 30 வயசை தாண்டியாச்சு, 33 வயசை தாண்டியாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு திருமண தோஷம் ஹெவியாக இருக்குன்றதுதான் பேரு. அந்த திருமண தோஷத்திற்கு உண்டான நிவர்த்திகளை நிறைய நீங்க அதுல கொஞ்சம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சில தருணமாக இருக்கும். சில பேர் நாங்க எல்லா நிவர்த்தியும் பண்ணியாச்சு, கலத்திர தோஷத்துக்கு, செவ்வாய் தோஷத்துக்கு, சர்ப்ப தோஷத்துக்கு எல்லா நிவர்த்தியும் பண்ணியாச்சு, ஆனா எங்களுக்கு வரன்கள் அமையல அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான வரன்கள் தான் இருக்கு அப்படின்றது கண்டிப்பாக சொல்ல முடியும். சில பேருக்கு காஸ்ட் விட்டு காஸ்ட் மாறினாதான் திருமணம் நடக்கும்ன்றது இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு வரன்கள் பார்க்கும்போதுதான் திருமணம் நடக்கும்னு இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சொந்தத்திலேயே பார்த்தாதான் திருமணம் நடக்கும்னு இருக்கும். ஆனா சொந்தத்துல இருக்கக்கூடிய வரன்களை பாக்குறதுக்கு நிறைய பேர்கள் முயற்சி பண்றது இல்ல. எங்க நம்ம சொந்தத்துல கொடுத்து தேவையில்லாம முகம் பார்க்க முடியாம ஆகி போயிடுமோ அப்படின்ற மாதிரியாகலாம் சில தேவையில்லாத ஒரு எண்ணங்கள்
காரணங்கள்னால இந்த மாதிரியான திருமணங்கள் தட்டி போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. சில பேருனுடைய சுய ஜாதகத்துல தன்னுடைய சொந்த பெற்றோர்களே திருமண வரன்கள் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு திருமணம் நடக்காது. இப்படி இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் ஜோதிட ரீதியாக இருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இது 30 வயசை கடந்தவர்களுக்கு தான் நான் இப்ப சொல்லக்கூடியது. அதுபோக உங்களுக்கு நீங்க ரெகுலரா இப்ப திருமண வரன்கள் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு குடும்ப உறவுகளுக்கு உண்டான ஒரு மேன்மையை கொடுக்க போது. ஏற்கனவே இருந்த ஏமாற்றங்கள்லாம் நிவர்த்தி ஆகி மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான சில மாற்றங்களையும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த 26 நாட்கள்ல அனுபவிக்க போறாங்க. பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் பொருளாதாரத்திற்காக நிறைய சங்கடப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்துல அந்த வேலையில ஒரு நிரந்தர தன்மையை பெறுவதற்கும் வருமானத்துல ஒரு நிரந்தர தன்மையை பெறுவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் ரிஷபராசி என்பர்கள் அவர்களினுடைய தசாபுத்தியினாலேயும் கோச்சார நிலவரங்களின் கிரகத்தினுடைய சில தேவையில்லாத மாற்றத்தினாலேயும் பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் கடந்த ஒரு வருடத்துல இருந்து 6 மாதத்திற்கு மேலாக வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தை தான் கொடுக்க போகுது. வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த ரிஷபராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு தருணம். மாணவ பருவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப எளிமையான முறையில சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு தருணம். ஒரு ஸ்மார்ட்னஸ் தன்னுடைய ஸ்மார்ட்னஸை யூஸ் பண்ணி அதிகப்படியாக ஒரு தேர்வுகள்ல ஸ்கோர் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு காம்படிஷனுக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு வசீகர தன்மை இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க அந்த ரிஷபராசி என்பர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய கடன்களை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. யார் யாரெல்லாம் ஏதாவது ஒரு இஎம்ஐ பேமெண்டோ இல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது கிரெடிட் கார்டு பேமெண்டோ ஏதாவது பெண்டிங்ல வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வச்சிருப்பாங்க. அதுல சில விதமான கடன்களை இந்த மாதம் அடைக்கிறதுக்கு உண்டான சில வழிகள் தோன்றுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்களுக்கு உண்டான கடன்கள் நிவர்த்தி ஆகுவதற்கும் வரவேண்டிய வருமானங்கள் மீண்டு வந்து சேருவதற்கும், அதாவது கிட்டத்தட்ட 2 வருடங்களாக வரவேண்டிய வருமானம் கூட இந்த மாதத்துல வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியாக நிறைய முன்னேற்றங்களையும் குடும்ப உறவுகள் ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திருமண வரன்கள் நான் முன்னையே சொன்ன மாதிரி திருமண வரன்கள் அமையல அல்லது குழந்தை பாக்கியத்துல தடைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது எந்த மாதிரியாக எதனால இருக்கு அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.